பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க பார்க்கிற இந்த இடம் வித்தியாசமா தெரியுதுல்ல? இந்த இடம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எபிரோன் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு இடம். இந்த எபிரோன் இஸ்ரவேல் தேசத்துல முக்கியமான ஒரு பெரிய பட்டணம். அதாவது ஆபிரகாம் அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இந்த கானான் தேசத்திற்கு வந்தபோது ஆண்டவர் சில இடங்களில் போய் தங்க சொல்லுகிறார்ல, அப்பொழுது ஆபிரகாம் தங்கியிருந்த ஒரு இடம் எபிரோன் என்பது. இங்கு அவர் இருக்கும் பொழுதுதான் அவருடைய மனைவியாகிய சாராள் மரணம் அடைகிறாங்க. அதனால தன் மனைவி அடக்கம் செய்வதற்கு இங்குதான் மக்பல்லா என்கிற ஒரு இடம், குகையை அவர் விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிறார். தன்னுடைய குடும்பத்திற்கான கல்லறையாக நியமிக்கிறார். அங்குதான் அங்கே சாராள் முதலாவது அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாம் இங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. யோசேப்பு எகிப்து தேசத்திலே மரித்தாலும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம், தன்னுடைய சரீரம் அதாவது தன்னுடைய எலும்புகள் அங்கே புதைக்கப்படணும், அதாவது தன்னுடைய முற்பிதாக்கள் இருக்கிற இடத்துல சொல்லி விசுவாசத்தோடு மரித்தார். அதன்படி இஸ்ரவேலர் அங்கிருந்து ஆண்டவரால் மீட்கப்பட்டு மோசே மூலம் வழி நடத்தப்பட்ட போது யோசேப்பனுடைய எலும்பை கொண்டு இங்கதான் அடக்க செய்தார்கள். அந்த ஒரு இடம் தான் இது. பின்னால பார்க்கிற பெரிய கட்டடம், அதுக்குள்ளதான் அவனுடைய கல்லறைகள் எல்லாமே இருக்கிறது. சரி, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? 143வது சங்கீதம் 8வது வசனம், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஒரு அழகான ஜெபம். தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஒரு அழகான ஜெபம். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்பதாக. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஜெபம் பண்றோமே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம். என்னுடைய ஊழிய காரியங்கள், என்னுடைய குடும்ப காரியமானாலும் பர்சனல் காரியமானாலும் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதற்காக இந்த வசனத்தை தான் சொல்லி எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்பதாக ஜெபிக்கிறது உண்டு. தாவீதுக்கு தேவன் அதையெல்லாம் காண்பித்தார். நீ வேத புஸ்தகத்துல 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சவுல் ராஜா மரணம் அடைந்த பிறகு தாவீது ஆண்டவரிடத்திலே போய் ஒரு காரியம் கேட்கிறார். ஆண்டவரே, யூதா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு நான் போய் குடியிருக்கலாமா அப்படின்னு. நீ போ என்று ஆண்டு சொல்லுகிறார். அப்படின்னா எங்க போகணும்? கர்த்தரிடத்தில் அதையும் கேட்கிறார். எபிரோனுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் போய் அங்க தங்கலாமா? நம்ம இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஆண்டவர், நான் பிசினஸ் பண்ண போறேன், ஆசீர்வதிங்க. நான் வீடு கட்ட போறேன், என்ன ஆசீர்வதிங்க. நான் இந்த கட்டிடத்தை கட்ட என்ன ஆசீர்வதிங்க. அப்படிதான் கேட்போம். இதை வாங்கலாமா, கட்டலாமா, இதை செய்யலாமா என்று அநேகர் ஜெபிப்பது இல்லை. ஆனா தாவீது அழகாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். நான் அங்கே போகலாமா ஆண்டவரே அப்படின்னா எங்க போகணும்? ஆண்டவர் அழகாக இந்த பட்டணத்துக்கு போய் என்பதாய் சொல்லுகிறார். இந்த பட்டணத்துல தான் தாவீது முதலாவது ராஜாவாக்கப்படுகிறார். அவர் 30 வயசுல ராஜாவாகி கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த எபிரோனியத்துல ஒரு தலைநகராக வைத்து ஆட்சி செய்தார். எபிரோன்ல இருந்து கொண்டு யூதா தேசத்துக்கு தான் முதல்ல ராஜாவாக்கப்படுகிறார். அப்புறம் 12 கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரங்கள் அத்தனை பேர் சேர்ந்து எங்களுக்கு நீங்க முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்குன்னு கேட்டுக்கொண்ட பிறகுதான் அவர் முழு தேசத்துக்கு ராஜாவாக்கப்பட்டு எருசலேமை படுத்து அங்க போய் ஒரு ஆட்சி பண்ணுகிறதை வேதத்திலே நம்ம 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனால வழி நடத்தப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்ததுனால தாவீதின் காரியம் எல்லாமே வெற்றியாயிருந்தது. அப்ப அழகான ஒரு ஜெபம் எனக்கு காண்பியும். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரிடத்துல உடைய பிள்ளைகள் காரியமா இருக்கட்டும், சொந்த காரியமா இருக்கட்டும், ஒரு வேலை காரியமா இருக்கட்டும், ஆண்டவரே நான் எங்க போய் வேலை செய்யணும்னு நீர் விரும்புகிறீர்? நான் வெளிநாடு போகணுமா, இந்தியாவில் இருக்கணுமா, எந்த தேசத்துல வேலை செய்யணும், என்ன மாதிரி வேலை செய்யணும்னு காண்பியும், என்னை நடத்தும். இந்த மாதிரி நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் அழகாய் நடத்துவதை பார்க்க முடியும். ஆண்டவர் நடத்தி நீங்க செய்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். சிலர் சொல்லுவாங்க, 4 மாடி சின்ன கிராமம், அங்க போய் மோகன்லாஸ் ஊழி ஆரம்பிச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறான்னு சொல்லி.
கிராமத்துல ஊழி செய்ததுனால ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப பட்டணத்துல ஊழி செய்த ஆசீர்வாதம் வராதா? காரியம் அது வரல. நான் சென்னை பட்டணத்துலதான் 12 வருஷம் இருந்தேன். அங்க எங்களுக்கு சொந்தமா வீடெல்லாம் இருந்தது. ஆனா ஊழியத்துக்கு அழைத்த போது ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் சென்னையில இருக்கணுமா, நான் எங்க இருந்து ஊழியம் செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த கிராமத்துக்கு போ, அங்கிருந்து கொண்டுதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெளிவாய் ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் நாலுமாடியில வந்து ஜெபக்குழு ஆரம்பித்து ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் கவனித்து கேட்டு நடந்தா அது ஜெயமாகும், அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நீங்களும் கூட ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு காண்பியும், நான் என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும் என்று சொல்லி உங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை எல்லாம் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படித்து முழு இருதயத்தோடு ஜெபித்து ஆண்டவர் வழி நடத்துவார். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்களா, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு காண்பியும், நான் உம்மிடத்தில் கேட்காமல் செய்த காரியத்தை தயவாக மன்னியும், இனி எனக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும், அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.